Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா data science processல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் data preparation தான் பார்க்க போறோம். Data preparation data science processல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன் because இங்க தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவையும் என்ன பண்ண போறோம்னே தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா நம்மளோட டேட்டாவை ஒரு ஃபார்மட்ல இருந்து இன்னொரு ஃபார்மட்டுக்கு மாத்தி அதுல உள்ள unwanted டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்மளுடைய மாடலை பில்ட் பண்றது தான் இந்த டேட்டா preparation process உடைய முக்கியமான வேலை. நம்ம அந்த இடத்துல அப்படி என்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுவோம், அவுட்லயர்ஸ் அப்படின்னா அன்வான்ட் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விடுவோம். ஓகேவா? ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காக? நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கிளீனிங். டேட்டா கிளீனிங் அப்படின்னா இதுக்கு இருக்க டேட்டாஸில் ஏதாவது ராங் மிஸ்டேக்ஸோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நல்ல டேட்டாவை மாற்றுறது தான் நான் டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, அதாவது எனக்கு தப்பான டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை நான் மாற்றுறது. ஓகேவா? இல்லாத டேட்டாவையும் கொடுக்கறது. ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு பேர் ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டான்னு சொல்வேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டீலிங் வித் அவுட்லயர்ஸ். டீலிங் வித் அவுட்லயர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்டைன் லிமிட் வச்சுருக்கோம். நம்ம அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுறப்போ பர்டிகுலர் டேட்டா அதில் இதுக்கு அதாவது இன்வால்வ் ஆகிருக்கு, பாதி டேட்டா அதில் இன்வால்வ் ஆகாமல் ஒன்று ரெண்டு டேட்டா வந்து தனியாக தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி அன்வான்ட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா என்ன? தேவையில்லாத டேட்டா. ஓகேவா? ஒரே மாதிரி டேட்டா ரெண்டு மூணு இடத்துல இருந்தாலோ இல்லை அன்வான்ட் டேட்டாவாக இருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் இன்வால்வ் ஆனது தான் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? ஒன் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் டேட்டாவா நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னெல்லாம் ஸ்டெப் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். நார்மலைசேஷன் அப்படின்னா நியூமரிக்கல் டேட்டாவாக அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல நம்மளுடைய டேட்டாவை அந்த வேல்யூக்கு இடையில நம்ம கொண்டு வரது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் மீன், மீடியன், வேரியன்ஸ், இந்த இதில் வந்து நம்மளுடைய டேட்டா ஒரு ஃபார்மெட்ல கரெக்டாக இருக்கணும். என்னோட டேட்டா இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம மீன் பண்றேன், அதாவது மீன்ல தான் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஆவரேஜ் வேல்யூவா மென்ஷன் பண்றேன், இன்டர்வல்ல மென்ஷன் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்மளுடைய டேட்டாவை மாத்துறது. நெக்ஸ்ட் என்கோடிங் கேட்டகரியல் வேரியபிள். என்கோடிங் கேட்டகரியல் வேரியபிள் அப்படின்னா இப்போ ஒரு ஜெண்டர் இல்லை ஒரு கேட்டகரியவோ இந்த இதில் தான் என்னுடைய டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறது, அதை நான் வேறு மாதிரி காலம்லையோ ரோலையோ எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறது. ஓகேவா? இல்லை எனக்கு அன்வான்ட் ஒரு 100 டேட்டா கும்மியெல்லாம் எனக்கு கிடைக்கும், அப்படி கிடைக்கிற டேட்டாவை நான் கேட்டகரி வைஸ் பிரிக்கிறது. ஓகேவா? எனக்கு இந்த கேட்டகரிக்கு பிலாங் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, இந்த கேட்டகரியில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சர்டன் டீட்டெயில்ஸ் அந்த ஒரு 100 டேட்டாவையும் நான் தனித்தனியாக பிரித்து பார்க்குறத என்கோடிங் கேட்டகரியல் வேரியபிள் அப்படின்னு சொல்வேன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த டேட்டாவில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு பேர் ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு சொல்வேன். எக்ஸாம்பிள் லாக் வேல்யூ போடுறது, ஸ்கொயர் ரூட் போடுறது. ஓகேவா? நான் ஏதாவது வேறு விஷயங்கள்லாம் என்னுடைய டேர்ம்ஸில் பண்ணுறது, இதெல்லாம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா இன்டெகிரேஷன். டேட்டா இன்டெகிரேஷன் அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெர்ஜிங் டேட்டா, அடுத்து ஹேண்ட்லிங் டேட்டா ஃபார்மேட். மெர்ஜிங் டேட்டா அப்படின்னா இப்போ 2 டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 டேபிளை நான் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் மெர்ஜிங் டேட்டா. ஓகேவா? அப்போ நான் 2 விஷயங்கள் 2 டேட்டாஸ் வந்து தனித்தனியாக இருக்கப்போ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் எனக்கு ஒரு டேட்டா கிடைக்குது அப்படின்னா அதை வந்து மெர்ஜிங் டேட்டான்னு சொல்வேன். அடுத்து ஹேண்ட்லிங் டேட்டா ஃபார்மேட்ஸ். ஹேண்ட்லிங் டேட்டா ஃபார்மேட்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதாவது இந்த ஃபார்மேட்டில் நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் சீரிஸ் டேட்டாவாக மாற்றுறேன். ஓகேவா? நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது, நான் பிட்வீன் கேப்பில் டைம் சீரிஸ் டேட்டாவாக மாற்றிக்கணும்னு ஒரு ஃபார்மேட் டேட்டாவை இன்னொரு ஃபார்மேட் டேட்டாவாக நான் மாற்றிக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ரிடக்ஷன். டேட்டா ரிடக்ஷன் அப்படின்னா ஏதாவது எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னால்கிட்ட இருந்துச்சு டேட்டாஸில் அப்படின்னா அதெல்லாம் எப்படி நான் ரிடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அடுத்து சாம்பிளிங். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? டைமென்ஷன்னா என்ன? எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்கிறது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் அந்த டேட்டா வச்சிருக்கு அப்படின்னா நான் அதை கம்மி பண்ணி என்னோடைய யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறது. இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா PCA, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்,
சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், ஓகேவா, ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி பல மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பண்ணலாம். அடுத்து சாம்பிளிங் அப்படின்னா என்ன? ஒரு நிறைய டேட்டா இருக்க இடத்துல கொஞ்சோண்டு சாம்பிள் எடுத்து அது வேஸ் பண்ணி தான் மற்றது வருது நான் சொல்றதுக்கு யூஸ் பண்றது சாம்பிளிங் டெக்னிக், ஓகேவா. இது நெக்ஸ்ட். அடுத்து டேட்டா குவாலிட்டி அஷூரன்ஸ். டேட்டா குவாலிட்டி அஷூரன்ஸ்னா என்னுடைய டேட்டாவை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இந்த செட் ஆஃப் டேட்டா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட டேட்டாவை பத்தி குவாலிட்டியை பத்தி நான் சொல்றது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். இவ்வளோ ஸ்டெப்ஸும் நான் டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் முடிச்சு நான் வந்துட்டேன். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணுறது, அதாவது எவாலுவேட் பண்ணி என்னுடைய டேட்டாவை நான் பார்க்கறது. அப்படி பார்க்குறப்ப என்னோட டேட்டா கரெக்டான டேட்டாவாக தான் இருக்கா, எல்லாமே எல்லா ஸ்டெப்ஸையும் வெரிஃபை பண்ணி வருதா, என்னுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு நான் பார்க்கறது வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து டேட்டா ஆடிட்டிங்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அப்பப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த விஷயம் ப்ராப்பரான வேல போகும். அதே மாதிரி நான் டேட்டா ஆடிட்டிங் அப்படின்னா ஆடிட் கண்டக்ட் பண்ணி என்னோட டேட்டாவை அடிக்கடி நான் செக் பண்ணிக்கிறது, ஓகேவா, அந்த குவாலிட்டி சரியாக தான் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் டேட்டா குவாலிட்டி அஷூரன்ஸில் நம்ம பார்க்கறது. நெக்ஸ்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவும் போல தான் நம்ம டேட்டா சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான், ஆர், எஸ்கியூஎல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் லைப்ரரிஸ், பாண்டாஸ், நம்பை லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டேட்டா கிளீனிங், அதாவது டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்க்கு இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸ்கீகிட்லர்ன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலைசேஷன் ப்ராசஸ்க்கும் என்கோடிங் ப்ராசஸ்க்கும். அடுத்து டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம், பைடார்ச் யூஸ் பண்ணுறோம். பைடார்ச் எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டா ஃபார்மேட்டை இன்னொரு டேட்டா ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, டீப் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பைடார்ச் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ரூவ் மாடல் அக்யூரசி. என்னுடைய மாடலை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னோட டேட்டா ஹை குவாலிட்டி டேட்டாவாக இருக்கணும், நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னோட இருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும். இதை சொல்கிறது இம்ப்ரூவ் மாடல் அக்யூரசி. நெக்ஸ்ட் ரிடியூஸ் பயாஸ். ரிடியூஸ் பயாஸ் அப்படின்னா என்ன? ஏதோ 1-2 டேட்டா மட்டும் மாறுபட்டு இருக்குது என்னோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணுறது, ஓகேவா, அது ரெடியூஸ் பயாஸ். அடுத்து எஃபிஷியன்சி அப்படின்னா என்னுடைய ப்ராசஸோடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறது, அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக டைம் லிமிட் கம்மியாக இருக்கிறது, ஓகேவா, கம்மியான டைமில் எனக்கு அதிக பர்ஃபார்மன்ஸில் என்னோட டேட்டா ஒர்க் ஆகிறது எஃபிஷியன்சி. அடுத்து என்ஷோர் டேட்டா இன்டெகிரிட்டி. என்ஷோர் டேட்டா இன்டெகிரிட்டினா என்னோட டேட்டா செக்யூராக இருக்கிறது, யாராலையுமே என்னோட டேட்டாவை எடுக்க முடியாது, ப்ராப்பராக என்னோட டேட்டா மெயின்டைன் ஆகுது, ஓகேவா, ட்ரஸ்ட் வர்த்தினஸாக இருக்கிறது தான் நம்ம இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் என்னோட டேட்டா ப்ரிப்பரேஷனில் இம்பார்ட்டன்ஸ் ஆனது, ஓகேவா. இதெல்லாம் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் நமக்கு டேட்டா ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டேட்டா கிளீனிங் பண்ணுவோம், அதில் ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, டீலிங் வித் அவுட்லேயர்ஸ், ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். அடுத்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம், அதில் நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன், என்கோடிங், கேட்டகரைஸ்ட் வேரியபிள், ஃபீச்சர் இன்ஜினியரிங். அடுத்து டேட்டா இன்டெகிரேஷன் பண்ணுறோம், மெர்ஜிங் டேட்டா, ஹேண்ட்லிங் டேட்டா ஃபார்மேட். அடுத்து டேட்டா ரிடக்ஷன் பண்ணுறோம், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், சாம்பிளிங். அடுத்து டேட்டா குவாலிட்டி அஷூரன்ஸில் வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன், டேட்டா ஆடிட்டிங். இவ்வளோ தான் நமக்கு டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப். ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்கள் சைட் எடிட்டிங் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். திரும்ப சொல்கிறேன், ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டேட்டா ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ டேட்டா ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.